அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 5 செய்யுள் 3. மின்னும் முழக்கும் இடியும் மற்றும் இன்ன கொலைப்படை சால பரப்பிய முல்லை முகை வென்ற பல்லினாய் இல்லையோ மற்று நமர் சென்ற நாட்டுள் ஈக்கார். தோழியானவள் தலைவியை பார்த்து சொல்கிறாள், அழகான முல்லைப்பூவினை வெல்லக்கூடிய வெண்மை நிற பற்களை உடைய தலைவியே, நம்முடைய தலைவன் சென்றிருக்கிற நாட்டில் நம்முடைய நாடு போல மின்னலும் இடியின் முழக்கமும் இன்ன பிற இவை போன்று பிரிந்தாரை கொள்ளும் படைக்கலன்கள் மிகுதியாக பரப்புவதற்கு எதுவும் இல்லை போல் இருக்கிறது. எனவே தலைவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறானோ என்று தலைவியை பார்த்து சொல்லுகிறாள் தோழி. ஏனென்றால் பருவகாலம் தன்னை துன்புறுத்துவதாக தலைவி புலம்ப, நம்ம நாட்டில் தான் இதெல்லாம் இருக்குது, தலைவன் போன அந்த நாட்டில் அதெல்லாம் இல்லை போல இருக்கே அப்படின்ற மாதிரியான செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் ஒரு முறை செய்யுள். மின்னும் முழக்கும் இடியும் மற்று இன்ன கொலைப்படை சால பரப்பிய முல்லை முகை வென்ற பல்லினாய் இல்லையோ மற்று நமர் சென்ற நாட்டுள் ஈக்கார். நன்றி, வணக்கம்.